இப்படி திடீர்னு உதவி செய்யக்கூடிய புத்தி ஒன்னத்தால வேற யாருக்கு இருக்கு? அண்ணே, இன்னைக்கு நம்ம கையா எல்லாம் கம்பியை நீட்டி விட்டான். டாடி அது உனக்கு புண்ணியமா போ. நிறுத்து. ஆஹா, நீ அடிச்ச அடியில இரும்பே வளைஞ்சு போச்ச. ஆமா, ஆனால் எந்த அடிக்கு வளையாத பொருள் வந்து உலகில் இருக்கிறதே, அது தெரியுமா உனக்கு? ஓ, நல்லா தெரியுமே. எங்க கூடி பாட்டியோட முதுக சொல்றேன். அதை சொல்லவில்லையடா, சில பேருடைய இதயம். சரியா சொன்னே. ஆனா உன்னுடைய இருதயத்தை அந்த வரிசையில சேர்க்கலாமா? ஏன்னா உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. இரும்போடு பழகு, உனக்கு இதயத்தை பற்றி என்ன தெரியும்? ஓ, நல்லா தெரியுமே. உன் மனசு பதமேர்ன இரும்புன்னு. ஆனா உன்னதான் வளைக்க முடியல. வகுத்த வழி நடக்க வேண்டும், எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற கொள்கையுடையவன் நான். மற்றவர் புகழ வேண்டுமே என்பதற்காக ஒரு காரியத்தை செய்வதும் இல்லை, சிலர் இகழ்வார்களே என்பதற்காக ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பதும் இல்லை. நல்லது என்று பட்டதை உள்ளமும் வந்து செய்கிறேன். நல்லா செஞ்சா போ சட்டியும் பானையும். பொழுது விடிஞ்சு பொழுது போனா அந்த கொடியை தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு லொய்யோ லொய்யோ லொய்யோன்னு கிளம்பிடுறேன். நீ எங்க போற எங்க வர்றேன்னு யாருக்கு தெரியுது? கூட்டிலே வாழும் புள்ளினமும் குகையிலே வாழும் விலங்கினமும் கொண்ட ஒற்றுமையை கூட மனிதர்களாகிய நாம் கொள்ளவில்லையே. நாம் பகுத்தறிவு பெற்றது பிரிந்து வாழ அல்ல தம்பி, இணைந்து வாழ. எல்லோரும் மனவிட்டு பழக வேண்டும், குணம் பெற்று திகழ வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியதைத்தான் நான் நடத்தி காட்டுகிறேன். நல்லா நடத்தி காமிச்சப்போ சமாதானம் சமாதானம் யாரோ சிப்பாய்களை போட்டு உதச்சியாமல வாஸ்தவம் தானா? ஆமா, உன்னை கொல்ல வந்தது பசுவானாலும் கொல், இதுதான் மூதோர் சொல். அப்படிங்களா? உங்களை கொல்றதுக்கு தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. தலையாரி மேல கோபமா இருக்கான், கொஞ்சம் ஜாக்கிரதையா நடனே. தன்மேல் குற்றம் உள்ளவர்கள் பிறர் மேல் கோபப்படத்தான் செய்வார்கள், அதற்கு நாம் என்ன செய்வது? ஐயோ, இது நாளைக்கு மகாராஜா காதுக்கு போனா என்ன ஆவறது? ஊருக்கெல்லாம் உபகாரத்தை செஞ்சுட்டு நீயே மாட்டிக்கிறேங்கிற. சித்தா, வாழ்க்கையிலே நான் ரொம்பவும் துன்பம் அனுபவித்தவன். அதனால் தான் பிறர் துன்பம் துடைக்க பாடுபடுகிறேன். அண்ணே, சின்ன பைய புத்தி சொல்றானேன்னு என் மேல கோவிச்சுக்காரு. நல்லா சிந்தனை பண்ணி பாருண்ணே. பெரிய இடத்து பொல்லாப்பு நமக்கு எதுக்கு அண்ணே? அவர்கள் இல்லத்தால் பெரியவர்களை தவிர உள்ளத்தால் பெரியவர்கள் அல்ல. அவர்கள் நம்ம என்ன செய்ய முடியும்? ஐயோ, குருட்டாம் போக்குல அர்த்தம் இல்லாம எதையாவது செஞ்சு வைப்பானுங்க. நீ நினைக்கிற நம்ம எல்லாம் ஒத்துமையா வாழலாம், எல்லாம் நல்லா இருக்கணும்னு. உன்னையே உயிரோட குழி தோண்டி புதைக்க எத்தனை பய காத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு? சின்ன புத்திக்காரர்களுக்கு இப்படி ஒரு பெரிய எண்ணம் இருப்பது இயற்கைதான். ஆனால் மக்களின் ஆதரவு எனக்கு பரிபூரணமாக இருக்கும் வரை என்னை யாரும் அசைக்க முடியாது. சத்தியமான வார்த்தை. ஆனா உன்னை மட்டும் நெட்டியாவது 2 வார்த்தை பேசலாம் இல்ல? பேசட்டும் பேசட்டும். தங்கத்தை தட்டுவதாலோ வைரத்தை வெட்டுவதாலோ அதன் மதிப்பு குறைந்து விடுமா? இல்லை ஒளிதான் மங்கி விடுமா? அடேங்கப்பா, அண்ணே உனக்கு தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம் அண்ணே.